everyone, welcome to DD classes. நம்ம லாஸ்ட் வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல சேவிங் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். சேவிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது it refers to the functional relationship between the saving and the national income. சேவிங்க்கும் நேஷனல் இன்கம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் between the saving function என்றோம். இப்போ S equal to saving and F is the function, Y is the income. Saving equal to function of income. இன்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கன்சப்ஷன் நம்ம பண்றோம், நம்ம கன்சப்ஷன் பண்ணி ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம சேவிங் சொல்றோம். தட் இஸ் இன்கம் இட்ஸ் derived from the consumption and the remaining amount is a saving. இப்போ ஒரு ஷெட்யூலோட பார்ப்போம். இன்கம் that is started from 0 to 600 and consumption started from 40 to 520 and saving. How you will derive the income from the consumption? Saving equal to income minus consumption. நம்ம எவ்வளவு இன்கம் வருதோ, நம்ம எவ்வளவு கன்சப்ஷன் பண்றோமோ, இன்கம்ல இருந்து கன்சப்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு சேவிங் கிடைக்கும். இன்கம் 0வா இருந்தாலும் கன்சப்ஷன் 40ஆ இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு COVID-19 சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு இன்கமே இல்லைனாலும் நம்ம கன்சப்ஷன் குறைய சான்சஸே இல்லை. நம்ம வாங்கிட்டு தான் இருந்தோம், பட் இட் வில் டேக் ஃப்ரம் அவர் savings. That is a minus 40. That's why it is a minus 40. ஏன்னா சேவிங்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்ன்றதுனால இது minus 40. அப்ப 0 minus 40 minus 40. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் 100ஆ இருக்கும்போது உங்களோட கன்சப்ஷன் 120ஆ இருக்கும். Then saving equal to minus 20. ஏன்னா இன்கம் விட கன்சப்ஷன் அதிகமா இருக்குது. So it's also saving. That is minus 20. உங்களோட இன்கம் 200ஆ இருக்கும்போது உங்களோட கன்சப்ஷனும் 200ஆ இருக்கும். ஏன்னா it is a sufficient amount of the income. Then only you will get the extra consumption from your income. That is saving is a 0. அப்ப இன்கமும் கன்சப்ஷனும் ஈக்குவலா இருக்கும்போது சேவிங் 0வா இருக்கும். நெக்ஸ்ட் இன்கம் லெவல் பார்க்கும்போது 300, உங்க கன்சப்ஷன் 280ஆ இருக்கும். அப்ப சேவிங் ஈக்குவல் டு 20. இப்ப ஈக்குவலா இன்கமும் கன்சப்ஷனும் ஈக்குவலா இருக்கும்போது சேவிங் 0வா இருக்கும். அப்ப இந்த 0வா இருக்கிறது தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் சைட்ல வரும். அதுக்கு முன்னாடி எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கும் சேவிங்ஸ். நெக்ஸ்ட் 400, கன்சப்ஷன் 360, சேவிங் 40. இப்ப APS, that is average propensity to save. இது நம்ம one more formula, that is for the saving function, that is S equal to Y. இப்ப S ன்றது saving and Y is the income. இப்ப saving minus 40ஆ இருக்கும்போது income 0, அப்ப ஒண்ணுமே கிடையாது. So APS equal to nothing. You will put the dash also. Next பாத்தீங்கன்னா MPS, change in S by change in Y. நான் first value எடுக்கல, next value எடுத்திருக்கேன். Change in S by change in Y. அதாவது next value வந்து first value subtract பண்ணணும். minus 20 minus of 40. So divide by 100 minus 0. So you will get the 0.2. It is for the APS and MPS. It is also a relation between the saving function. Next பாத்தீங்கன்னா ஒரு diagram example உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So how will the saving function work in this diagram? இப்ப பாத்தீங்கன்னா dissaving, that is negative points. The minus A is a what? It is a dissaving part, that is minus 40 minus 2. It started from the y-axis and it's crossed the x-axis. So இப்ப இந்த cross ஆகுது பாருங்க, இந்த cross ஆகும்போது x-axisல இந்த saving curve touch ஆகிறது தான் break even point. அதாவது கன்சப்ஷனும் இன்கமும் ஈக்குவலா இருக்கும்போது saving 0வா இருக்கும். Across the x-axis it is a positive part of the saving function. அதாவது after the 20, 40, 60, 80. அப்ப இது பிரேக் ஈவன் பாயிண்ட், இது டிசேவிங்ஸ், இது சேவிங்ஸ், அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட். இது சேவிங் இன் க்ரோஸ், ஹியர் இட் இஸ் இன்கம் இன் க்ரோஸ். அப்ப ஸ்லோப் ஆஃப் த கர்வ், சேவிங் கர்வ் பாத்தீங்கன்னா MPS. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இது சேவிங் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன். S equal to minus A plus 1 minus BY. That is A is a dissaving and 1 minus B is a MPS and Y is the income. So இப்போ S equal to இப்போ ஒரு equation நம்ம frame பண்ணுவோம். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா first value, that is minus 40 plus 1 minus B or MPS into Y. So minus 40 plus 0.2, அதாவது 1 minus B நம்ம subtract பண்ணும்போது 0.2 கிடைக்கும். அதாவது 1 minus 0.8, you will get a 0.2 into Y. நம்ம எப்படி MPS கண்டுபிடிச்சோன்னு இப்பதான் பார்த்தோம். That is change in S by MPS equal to change in S by change in Y.
you will get a 0.8. So 1 minus 0.8, you will get a 0.2 into y. இப்ப income ஏதாவது substitute பண்ணி நமக்கு saving கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்ப minus 40 plus 0.2 ஏதாவது ஒரு saving எடுத்துக்கலாம். அதாவது 400 எடுத்துக்கணும் இங்க. அப்ப 0.2 into 400 plus minus 40, you will get the saving value 40. Please check it with that. Here saving is a 40 and I will take a 400. You will get the answer 40, same like that. So இப்ப இந்த tabular columnல நம்ம பார்க்கும்போது first வந்து income increases from 0 to 600. இருக்க 0 to 600 increase ஆகுது. And consumption is increases from 40 to 520. Saving increases from minus 40 to 80. So for income less than 200 இருந்தா saving is a negative. அப்ப income less than 200 இருந்தா saving வந்து நெகட்டிவா இருக்கு. So behind the income 200, saving is a positive. So here when income is 0, what will happen? The people fully depend on their savings. So when income is a 200, the consumption also 200. So saving is a 0. So when income is 200, saving is 0 because the income is just sufficient to meet the consumption expenditure. இந்த வீடியோல சேவிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல கன்சப்ஷன் ஃபங்க்ஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.